அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, வியாழக்கிழமை ஜனவரி 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று முருகனுக்கு உரிய தினமாக இருக்கின்றது. முருகனுக்கு உரிய விசாக நட்சத்திரம் இந்த நாள். இந்த நாள் என்று முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் கொடுக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் முருகன் இந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய நினைத்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மாலை 6 மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு மஞ்சள் நிறத்தில் பூ வைத்து வழிபாடு செய்யுங்க. அதாவது சாமந்தி பூ நம்மக்கிட்ட இருக்கும், சாமந்தி பூ அல்லது நீங்கள் செவர்லி பூக்கள் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. வியாழக்கிழமை இருப்பதனால் மஞ்சள் நிறம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தீபம் ஏற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்குது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுவது செல்வ செழிப்பே கொடுக்கும், குபேர யோகத்தை உங்களுக்கு தரும். ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அதில் நீங்கள் ஜவ்வாது பொடியும் 2-3 கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அடுத்து ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அது சதுரமாக கட் பண்ணி வைத்துட்டு அதில் 1 ரூபாய் நாணயம் 6 நாணயம் நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு ஒரே ஒரு ஜாதிக்காய் வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் சந்தன வில்லே இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு சந்தன பொடி கிடையாது, சந்தன வில்லே அப்படிங்கிறது ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது பயன்படுத்தணும். இப்போ அது இல்லாத பட்சத்தில் மட்டும் சந்தன பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டிடுங்க. கட்டிட்டு முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் முருகன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமாக கொடுங்க, நீங்களே எனக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேண்டுதல் வைத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கின்றதோ குழந்தை பாக்கியத்திற்காக அந்த வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எந்த குழந்தை வேண்டும், உங்களுக்கு எப்படி பிறக்கணும் அப்படிங்கிற ஆசைப்படுவீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் வைத்து இந்த முடிச்சு போட்டு கட்டிடுங்க. அடுத்து பணம், தொழில் சிறப்பாக இருப்பதற்காக உங்களுக்கு கடன் பிரச்சனைலாம் இருக்குன்னா அது சரியாகிறதுக்காக எவ்வளோ பணம் வேண்டுமோ, பணமோ நகையோ வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கின்றதோ, சொந்த வீடு வேண்டும் அப்படின்னாலும் சரி, எந்த வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் வைத்து 6 ரூபாய் நாணயமும் ஒரு ஜாதிக்காயும் சந்தனமில்லை வைத்து முடிச்சு போட்டு கட்டி முருகனுடைய படத்துக்கிட்ட வச்சிடணும். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் சொல்லி நீங்கள் இதை வைத்து முடிச்சு போல் கட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தினமும் அதற்கு தீப துப ஆராதனை காட்டுங்க. முருகனுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம், தொழில் சிறப்பாக நடக்கும், பணம், தேவையான பணம் உங்கள் கைக்கு சேரும். இந்த நாளில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குபேர யோகம் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல ஒரு பண வசித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த வழிபாடை செய்து பாருங்கள். ஜாதிக்க வைத்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும். இப்போ நம்ம இது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா 6 நாட்கள் கழித்து நீங்கள் எடுக்கலாம். எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு இதை எடுத்து நீங்கள் கோவில் உண்டியில் போட்டுருங்க, முருகன் கோவில் உண்டியில் போட்டுருங்க. அந்த ஜாதிக்காவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம வீட்டில் இருக்கிற செடிக்கடியில் போட்டுடலாம். அதில் சந்தன வில்லை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்ம தண்ணீரில் கரைச்சி நம்ம செடியில் விட்டுலாம். இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பரிகாரம் மட்டும் செய்து பாருங்கள். வியாழக்கிழமை அன்று செய்து பாருங்கள். சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் செய்து பார்க்க வேண்டும். முருகன் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செய்து பார்க்க வேண்டும். செய்து பார்த்த பிறகு உங்களுக்கு நடக்கின்ற அதிசயத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இது எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நம்ம வைத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் வரை கூட இந்த பரிகாரம் அப்படியே முருகன் பார்த்துக்கிட்டே வச்சுருங்க. அதாவது அவருடைய படத்திற்கிட்டே நீங்கள் வச்சுருங்க. சிலை இருந்த சிலைக்கிட்ட வச்சுருங்க. கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும். இன்று விசாக நட்சத்திரம் இருப்பதனால் இன்னமும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. முருகப்பெருமான மனமுருகி பிரார்த்தனை செய்து முருகா நீ தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு வழிபாடு செய்யும்போது உங்களுடைய ஜோதி ரூபம் சிறப்பாக எரிகின்றது. அப்படின்னாலே முருகனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது வேல் ரூபமாக நம்ம கண்ணுக்கு தெரியும். விளக்கு நல்லா நின்று அழகாக தீபச்சுடர் மிகவும் பிரகாசமாக இருக்கும். முருகனுடைய படம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ரசித்து பார்ப்பது போல் தோன்றுறது. அப்படின்னாலே முருகன் நம்மளுடைய வேண்டுதல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். முருகனுடைய வழிபாடு பொறுத்த வரைய
அவர் வழிபாடு செய்வது ரொம்ப எளிமையானது. முருகர் வழிபாடு. அன்பால முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே அவர் நம்மக்கிட்ட வந்துருவாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அன்பானவர் தான் முருகருடைய வழிபாடு. முருகருடைய வழிபாடு வந்து நீங்க வந்து என்ன உங்களால முடியுதோ அத பண்ணாலே அவர் ஏற்றுக்கொள்வார். இப்ப நெய்வேத்திய என்னால வைக்க முடியலையே அப்படின்னா கூட நீங்க விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகனுடைய மந்திரத்த சொன்னாலே அவர் ஏற்றுக்கொள்வார். நெய்வேத்தியம் வைப்பது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால வந்து முடிந்த அளவுக்கு கல்கண்டாவது வைக்கணும். கல்கண்டோ அல்லது வந்து பால்ல தேன் கலந்து வைக்கலாம். அவருக்கு பிடித்தது நம்ம வைக்கலாம். இல்ல என்னால எதுவுமே வைக்க முடியலையே அப்படின்னா கூட, ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் பஞ்ச பாத்திரத்தில தண்ணீர் மட்டும் வைத்துட்டு, நீங்க கொஞ்சம் 2 அதில துளசி இலைய போட்டு நீங்க வச்சாலே போதும். மந்திரங்கள் எப்போதுமே நம்ம வந்து முருகனுடைய மூல மந்திரங்கள் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரங்கள் சொல்லலாம். ஓம் சரவண பவா அப்படிங்கிறதும் நம்ம சொல்லலாம். முருகனுடைய நாமங்கள் நிறைய இருக்கின்றது இல்லையா? அந்த நாமத்தை நம்ம சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம். திருப்புகழ் படிக்கலாம். கந்தர் அனுபூதி படிக்கலாம். இதெல்லாம் மிகவும் சிறப்பான நமக்கு டைம் இருக்கின்றது அப்படின்னா இதெல்லாம் படிக்கலாம். நமக்கு டைமே இல்லை அப்படின்னா ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கிறது சொன்னாலே போதும். முருகனுடைய இந்த 6 எழுத்து மந்திரமே போதும். சரணபவாங்கிற மாதிரி தோளத்தில் மிக சிறப்பான மந்திரம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இருக்கின்றது. நமக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் ஓம் சரணபவா. அந்த ஓம் சரணபவா அடிக்கடி நம்ம சொன்னாலே போதும். முருகன் நம்ம கூடயே தான் இருப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத இறைவனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு தாளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.